தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை வந்து பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது எனது அறிமுக உரை. இந்த உரை நீண்ட நெடிய சுமார் 31 ஆண்டு கால பொது வாழ்வின் தொகுப்பு. கொங்கு தமிழ் நடையிலே, சிறுவாணி சுவையிலே, எங்கள் தளபதியின் அவையிலே எல்லாருக்கும் வணக்கமுங்க. உழைப்பால் உயர்ந்த மாவட்டம், உழைக்கும் மக்கள் வியர்வால் உயர்ந்த மாவட்டம் எங்கள் கோவை மாவட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் கல்வி, மருத்துவம், தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலக அரங்கில் சிறப்பு மிக்க இடத்தில் உள்ளது. இதற்கு காரணம் கோவை மக்களின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் காரணம். இந்த மக்களின் பிரதிநிதியாக இன்று இந்த மாமன்றத்தில் நிற்பதில் பெருமை அடைகின்றேன். இப்படிப்பட்ட பெருமை மிக்க கோவை மாவட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நமது கழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் முக்கியத்துவம் அளித்து தங்கு தடையற்ற குடிநீர் வசதிகள், உலகத்தரம் வாய்ந்த சாலை வசதிகள், மாநகராட்சி உட்கட்டமைப்புகள், இளைஞர்களின் எதிர்காலத்தை வளர்க்கும் விளையாட்டுத்துறை, இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வனத்துறை, நமது முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்துறை என அனைத்து துறைகளுக்கும் நிதியை பேரன்போடு வாரி வழங்கியுள்ள நமது கொடைவள்ளல் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எனது இளம் வயதிலேயே 31 ஆண்டுகளுக்கு முன்பு தளபதி அவர்கள் மீது கொண்ட ஈர்ப்பு பற்றால் ஏற்படுத்தி கொண்ட பந்தம். அன்றைய நாளில் இளைய தீபம், இளைய தென்றல், இளைய தளபதி என்றெல்லாம் ரசிகர்களால் அழைக்கப்பட்ட தளபதியின் ரசிகனாக கிளை மன்றத்தை தொடங்கி நான் பிறந்தது முதல் இன்று வரை வாழ்கின்ற அதே பகுதியிலேயே மக்களோடு மக்களாக வாழ்ந்து பழகி அன்றாட நிகழ்ச்சிகளின் சாட்சியாக அவர்களின் தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் இயன்றதை அவர்களுக்கு செய்வதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டவன். அதே பகுதியை உள்ளடக்கிய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 92,500 வாக்குகளையும் 21,992 வாக்கு வித்தியாசத்திலையும் என்னை வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு, வாக்காளர் சொந்தங்களுக்கு என் நெஞ்சமிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வெற்றி என்பது மக்களின் வெற்றி. இந்த வாய்ப்பு தளபதி மீது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டுள்ள மாபெரும் நம்பிக்கை. அதனால்தான் மக்களிடம் வாங்கி பழகிறவர்களே தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கு கொடுத்து பழகிறவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே மக்களை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சித் தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை வந்து பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சித் தலைவர் அன்னைக்கே பாடியிருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சித் தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. இதனால் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்லை 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 வர 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 அல்ல இல்லை ஐயா ஐயா முதல்வரை 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 சொல்லிடுறேன். இல்லை விளக்கம் சொல்லிடுறேன், விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன்.
உட்காருங்க உட்காரு. நீங்கள் 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க உட்காருங்க. இல்லை அண்ணா அண்ணா, அவை முன்னவர். இல்ல, புரட்சி- அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் மாண்பு அமைச்சர் இருங்க அவர் பேசுகிறார். அவை முன்னவர் நீங்கள் இருங்க. நீங்கள் இருங்க என்ன மாண்பு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சித் தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்லை வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அதெல்லாம் கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம். நேற்று பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் இருங்க, அவங்க பேசுறாங்கல்ல. மாண்பு எதிர்க்கட்சி பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் சாட்சிக்கு வேறு என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால் நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும்.